நீ உலகமுய்ய திருப்புகழை பாட வேண்டும். முருகா, நான் பள்ளியின் வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி எறியாதவன். மழை பெஞ்சா கூட ஆசிரியர் வீடுனா நான் போய் ஒதுங்க மாட்டேனே. என்ன போய் பாடுனா ஒன்னும் அறியாத மூடன் நான் என்ன பாடுவேன் கேட்டார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தனது வேலாயுதத்தினாலே அவருடைய நாவலை எழுதி முத்து முத்தாக பாடு என்று முதலையும் கொடுத்தார். அவர் பாடினார். முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சிரவண முத்தி குருவித்து குருபரன் என போத முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 தமரரும் அடிப்பேன 10 தளத தக்கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சித்தகு பொருள் பட்சித்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தக ஒத்து பரிபுரு நித்தப்பதம் வகித்து பயிரவி திருக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடதிக்கு பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுரிக்கு திரிகடக கெனபோத கொத்துப்பறை கொட்ட கிளமுசை குக்கு கூக்கு கூக்கு குத்தி புதிவுக்கு பிடிகண முது கூகை கொட்பச்சள் நட்பச்சவுணரை வெட்டி பிழையிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே 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 என்று முத்து முத்தாக திருப்புகழை பாடி அருளினார் அருணகிரிநாத பெருமாள். சாக கிடந்த ஒருவரை காப்பாத்தி அவரை 16,000 திருப்புகழையும் பாட வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த முருக கடவுளால நீ ஊமை என்று சொல்கின்ற இந்த குழந்தையை ஏன் பேச வைக்க முடியாது? திருச்செந்தூருக்கு நம்பிக்கையோடு போ. 48 நாள் விரதம் இருந்து பார், உன் குழந்தை நிச்சயமாக பேசும் என்று அவரை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்களும் திருச்செந்தூர் வந்து 48 நாள் கடலில் நீராடி பின் நாழிக்கிணறுல நீராடி மிகுந்த வைராகியத்தோடு விரதம் இருக்கிறார்கள். 48வது நாளும் வந்தது, குழந்தை பேசல. இனியும் இந்த குழந்தை பேசும் என்கின்ற நம்பிக்கையும் அந்த பெற்றோர்களிடம் இல்லை. இனி நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை என்று முடிவு செய்து கடலிலே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று மூவருமாக கடலை நோக்கி செல்கிறார்கள். அப்போ அந்த குமரகுருபரின் தோளை ஒரு சின்ன கை வந்து தட்டுச்சான். அப்படி திரும்பி பார்த்தா அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கையில ஒரு பூ. இந்த பூவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டது. அதை பார்த்த அந்த பெற்றோர்களுக்கு தாழ முடியாத வேதனை. என் குழந்தை ஊமை குழந்தை ஆயிற்று, பாய் திறந்து பதில் சொல்ல முடியாத குழந்தை ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள். ஆனால் குமரகுருபரர் பாய் திறந்து பூ என்று பதில் சொன்னார். எங்கே பாடு அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாடினார். பூமே உசங்கமள புத்தேரும் தேரறிய பாமே உதைவ பழமறையும் என்று கந்தற்கழிவென்பாவ பாடினார். முருகர் காட்டிய கருணை, முருகர் தந்த ஞானம் குமரகுருபரர் கந்தற்கழிவென்பா பாடினார். அதற்கு பிறகு குமரகுருபரர் ஒவ்வொரு தளமாக சென்று இறைவனை போற்றி பாடுவதையே தனது பணியாக வைத்திருந்தார். மகனுக்கே இவ்வளவு கருணை இருக்கும்போது அம்மாவுக்கு எவ்வளவு கருணை இருக்கணும்? அப்படி மீனாட்சியை பார்க்கணும், அவரை கண்ணார பார்க்கணும், வாயார புகழணும், மனமாற நினைக்கணும்னு இந்த மதுரையம்பதிக்கு வருகிறார் குமரகுருபரர். இங்கு வந்து அந்த அம்பாளை பார்த்த உடனே அவருடைய இளமை பருவத்தை பிள்ளை தமிழாக பாட வேண்டும் என்று அவர் பாடுகிறதுதான் மீனாட்சி பிள்ளை தமிழ். அன்னை மீனாட்சி ராஜாவின் கனவுல தோன்றி, இது போல எனக்கு பிரியமான எனது பரம பக்தன் வந்திருக்கிறான், அவன் என் மீது பாடிய பிள்ளை தமிழ அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று கனவுல தோன்றி சொல்கிறார். ராஜாவும் குமரகுருபரருக்கு முறையான அழைப்பு விடுத்து யானை பரிவாரங்கள் எல்லாம் சூழ மிகுந்த மரியாதையோடு 1000 கால் மண்டபத்திற்கு வரவழைத்து அவரை அங்க மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்போது அரங்கேற்றம் ஆய்கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் அன்னை மீனாட்சி எப்படி இந்த தளத்திற்கு வந்தாள், அவருடைய வீரதீர செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது வருகை பருவம். அந்த வருகை பருவத்துல தமிழையும் அன்னை மீனாட்சியும் இணைத்து குமரகுருபரர் பாடுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நிறைவழுத்த துறைதியின் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்று ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மிக மிக பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிரோபியமே மது முடக்கும் குழல் இளவஞ்சி குடிகவே அவரு அன்னை மீனாட்சி அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். அப்போ இந்த கோயிலின் அர்ச்சகரின் குழந்தை மாதிரி ஒரு குழந்தை, சின்ன பெண் குழந்தை அப்படி வந்து ராஜாவின் மடியில உரிமையா உட்கார்ந்து அவர் பாடுகின்ற பிள்ளை தமிழை ரசிச்சு கேட்டு
நிறைவா அவர் கழுத்துல இருக்கிற ஒரு முத்து மாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அணிவித்து விட்டு அப்படியே கருவறையை நோக்கி ஓடி சென்று மறைந்தது. இன்றைக்கும் அன்னை மீனாட்சி பேசும் தெய்வமாக யாரெல்லாம் அவள் புகழை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் அவள் புகழை பேசுகிறார்களோ அவர்களுக்கு செவிமடுக்கும் தெய்வமாக இருக்கின்றாள் என்பதற்கு குமரகுருபரர் இங்கு வந்து அருள் பெற்ற நிகழ்வு ஒரு உதாரணம். இங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பிரார்த்தனைகளோட எத்தனையோ வேண்டுதல்களோட வந்திருப்பீங்க. உங்கள் அத்துணை வேண்டுதல்களையும் நம்பிக்கையோடு முன்வையுங்கள். நம்பிக்கைதான் தெய்வ வழிபாடின் முதல் படி. இந்த அற்புதமான நன்னாள் அன்னை மீனாட்சி உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடியவள். நம்ம இடம் என்னதான் எதிர்பார்ப்பா? பொன்னா, பொருளா, பட்டா எதுவுமே இல்லை. அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான்: உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான அன்பு. ஒருவரிடம் உண்மையான பக்தியும் ஆத்மார்த்தமான அன்பும் இருக்கிறதா என்று கேட்டால், அவள் அம்பாளை பார்த்தவுடன் அவர்கள் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் அதற்கு பதில். உள்ளிருந்து 2 சொட்டு கண்ணீர், உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அப்படி 2 சொட்டு கண்ணீர் அப்படி விட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த அம்மா சொல்வான், நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற, சுவாமி உன்னோடு எப்போதுமே இருப்பார், தைரியமா போயிட்டு வா என்று சொல்வதை போல அவளுடைய மாணிக்க மூக்குத்தி பளீர் என்று உள்ளிருவிடும். இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரானந்தமான அனுபவம். இந்த அற்புதமான நன்னாளினிலே அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கின்ற இந்த வேளையினிலே உங்கள் அத்துணை பேரினுடைய முன்னிலையிலும் இதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பளித்த அன்னை மீனாட்சியின் பாதார விந்தங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அலுவலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.